மங்களகரமா இருக்கணுங்க வீடு. என்ன மங்களகரமா இருக்கணும்? மங்களம் எங்க உண்டாகுது நம்ம இடத்துல யாருக்கான்னு தெரியுமா? 3 இடம். 3 இடத்துல மகாலட்சுமி ஆனந்தமா இருப்பா. முதல் இடம், டெய்லி காலையில எழுந்தோடனே அந்த வாசல்ல ஒரு நிலை இருக்கும். இல்ல வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்க. இல்ல நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் சாமி, நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, அந்த வாசல்ல இருக்கிற நிலை இருக்கு பாத்தீங்களா, நிலையில ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது. பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க சில வீட்டுல. வெள்ளை பெயிண்ட், சேப்பு பெயிண்ட்டும் கோலமே போறதுக்கு பயனண்டு. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. நம்ம பாத்துல நிலை தான், வாச நிலை, வாச கதவு ரெண்டும் ஹிருதயம். நம்மளுடைய ஹிருதயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வாசல்ல இருக்கிற பிரதான கதவு ஹிருதயம். அதனால்தான் அதுல பிள்ளையார், மகாலட்சுமி, எந்தெந்த மதத்துக்குரியவர்கள் அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அபார சக்தி. இரண்டாவது இடம் அப்படின்னா சமையல் ரூம். சில வீட்டுல பாத்தீங்கன்னா சமையல் ரூம்ல ஒரே எண்ணெய் பிஸ்காவே இருக்கும். அடுப்புலாம் துடைக்க மாட்டாங்க, அடுப்பெல்லாம் மாத்த மாட்டாங்க. அந்த சமையல் ரூம்ல பாத்திரங்கள்லாம் இப்ப ராத்திரி சாப்பிட்றோம்னு வச்சுக்கலாம், முக்கால்வாசி ராத்திரி எல்லாத்தையும் தெரிஞ்சு கொஞ்சோண்டு சாதம் மட்டும் வச்சுட்டு அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி வெளியில வரணும். ஏன் அந்த இடத்துல அப்படி பண்றா அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யற இடம். யாரு?